நம் விஜயேந்திர பிரதாரி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த போராட்டம் எந்த வகையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது அப்படிங்கிற அவருடைய கருத்துக்களை நாம் கேட்கலாம். சார் வணக்கம். காலையிலிருந்து மிகச்சிறப்பாக அமைதியான முறையில் இந்த போராட்டம் நடைபெறுவதற்கான ஒத்துழைப்பை பாதுகாப்பை காவல்துறை தந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் எந்த இடத்தில் முடிவுக்கு கொண்டு வரப்படும்? ஒரு பக்கம் ஊர் கமிட்டியார் அமைதியாக போராட்டத்தை நிறைவு செய்யலாம்ங்கிறாங்க, மறுபக்கம் இளைஞர்கள் அதற்கு தயாராக இல்லை. காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறது? இல்லை, ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க இவருக்கெல்லாம் அமைதியான முறையில் கலைஞ்சி போகணுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாம் கலைஞ்சி போயிடுவாங்க. ரெவென்யூ அஃபீஷியல்ஸு போலீஸ் அஃபீஷியல்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. காவல்துறையினர் கைது செய்யக்கூடும் என்பது போன்ற ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது. கைது நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய எண்ணம் எதுவும் காவல்துறைக்கு இருக்கிறதா? நம்ம யார் அமைதியான முறையில் ஒன்றும் சட்டத்துக்கே ஒன்றும் எதிர் பண்ணாமலே யார் டெமோக்ராட்டிக்கலி எஜிடேட் பண்ணுறாங்க, நம்ம அந்த பீஸ்ஃபுல் எஜிடேஷன்ஸ் பர்மிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். லாஸ்ட் 15-20 டேஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம யார் அகெயின்ஸ்ட் லா ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணால் அப்போ தான் நம்ம ஆக்ஷன் எடுப்போம். இன்று காலை ஒரு 1000 இளைஞர்கள் வந்த பேரணியில் நடத்தப்பட்ட தடியடி இங்கே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பாக தொடர்ச்சியாக செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் அந்த கருத்துக்களை பதிவு செய்தாங்க. காளைகள் கையகப்படுத்தப்பட்டீங்கன்னா அந்த இளைஞர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த தடியடியை நடத்தாமலேயே அந்த இளைஞர்களை கையாளக்கூடிய ஒரு நிலை காவல்துறைக்கு ஏற்படவில்லையா? அந்த சுச்சுவேஷனில் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் மீறி புல் கொண்டு ரிலீஸ் பண்ணதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்சோ ஸ்டோன் பெல்ட்டிங் எல்லாம் பண்ணாங்க. அந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு மினிமம் ஃபோர்ஸ் வாஸ் யூஸ்ட் டு கிளியர் த க்ரௌட். நன்றி சார்.